இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். டேய் முட்டாள், உனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியுமா தெரியாதடா? ஒன்னாலதான் என் அழகான முகத்துல போட்ட மேக்கப் கலைஞ்சு போச்சு. ஏய் ஜாஸ்தியா துள்ளாதனா? லிப்ஸ்டிக் போடுறதுனால உன் மூஞ்சி ஒண்ணும் மாறிட போறது இல்ல. என்ன சொல்லிட்டு இருக்க நீ? நான் லிப்ஸ்டிக் பூசிக்கிறதுனால உனக்கு எதுக்கு ப்ராப்ளம் வரப்போகுது? வீட்ல உன்னோட மோனிகா டார்லிங் லிப்ஸ்டிக் பூசிக்கிறத நிறுத்திட்டாளா என்ன? சொல்லுடா. ஏய் ஓவரா பேசாதனா? மோனிகாவோட பேரெல்லாம் நீ இழுக்க கூடாது, சரியா? ஏன்? உண்மையை சொன்னா உனக்கு கசக்குதா? ம்? டேய் 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 சொன்னா கேளு. கொன்று வண்டி ஒண்ணே. ஏய் அவ்வளவுதான் உன்னை சாவடிச்சிருவேன். டேய் சொன்னா கேளுங்க. தொழில் பண்ற நேரத்துல சண்டை போடக்கூடாதுண்ணா. மோனிகாவை பத்தி மறுபடியும் நீ பேசின அவ்வளவுதான் உன்னை. நீ முதல்ல கிளம்புடா. அட கோகுலே நான் வந்தறேன்னு வெச்சுக்க. அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சது. ஏய் நான் எந்த கோகுலேனாவுக்கும் பயப்பட மாட்டேன். ஏண்டா புறம்போக்கு, ரெக்க முளைச்சிருச்சா உனக்கு? நான் தொழில் பண்ணிட்டு இருக்க நேரத்துல நீ இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? உன்ன சொன்னா கேளுண்ணா. அண்ணா சரக்கு போட்டுருக்காரு, அதான் தெரியாம இப்படி பேசுறேன். நிறுத்துடா. ப்ளீஸ்ண்ணா. நான் கூட்டி போயிடுறேண்ணா. கூட்டு போ. இன்னொரு தடவை இப்படி பண்ணா சொல்லி வை அவங்கிட்ட என்ன பத்தி. இங்க எவனாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான். நான் என்ன அவன் அடிமையா? அவன் சொன்னா நான் கேட்கணுமா? என்னாச்சு மந்தார்? ஏன் அப்படி ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல. சாப்பாடு போடு. சாப்பாடு. என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? கேள்வி எல்லாம் கேட்காம எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து போய். எல்லாரும் சாப்பிடலாம். கொஞ்சம் சீக்கிரம் போடுறியா? அவனுக்கு வை. சரி. வேணாமா, நாங்களே எடுத்துக்கிறோம் விடு. இப்படிதான் சமைக்கிறதா? இவ்வளவு காரம் தள்ளி போட்டிருக்க? ஐம் சாரி. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எப்படி உப்பு போட மறந்தேன்னு எனக்கு தெரியல. உப்பு போட மறந்துட்டியா? நான் பட்டினி கிடந்து சாகணுமா? இந்த கேவலமான சாப்பாடு எனக்கு கொடுப்பியா? இதுக்காக தான் உன்னை வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சிருக்கணும். அண்ணா என்னடா இது? அண்ணா விட்டுருங்கண்ணா. சும்மா. சரி நாம வெளியில போய் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். அப்ப எல்லாரும் வெளில போங்க. என் பசிக்கு வீட்ல தான் சாப்பாடு. போ போ. மந்தார் ஓடி. வேண்டாம், விட்டுரு. மந்தார் வா. வேண்டாம். அஜிவா ஆடி. மந்தார் மந்தார் ப்ளீஸ் என்ன விட்டுரு. வேண்டாம், சொன்ன கேளு, என்ன விட்டுரு. வேண்டாம்.
வரேன். மோனிகா, நீங்க என்ன பண்ற? இதுக்கு மேல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது மோகன். என்னை இங்க இருந்து எங்கேயாவது கூட்டிட்டு போயிடு. ஆனா மோனிகா, மந்தானுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம 2 பேரையும் கொண்டுட்டு வா. ஆனா நேத்து நீ பார்த்தல அவன் என்ன பண்ணான்னு? ஒரு மிருகம் மாதிரி என்ன போட்டு அடிக்கிறான், பலாத்காரம் பண்றான். முடியாது, நான் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போக மாட்டேன். சரி, நீ என் கூட வரலனா விடு, நான் தனியாவே போய்க்கிறேன் வெளியே. மோனிகா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உன்னை இங்க இருந்து எங்கேயாவது தூரமா கூட்டிட்டு போயிடுறேன். மோனிகா, 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 மோனிகா. சொல்லுங்கண்ணா. மோனிகா ஓடி போயிட்டா. ஓடி போயிட்டாளா? எங்க? எனக்கு அப்புறம் தெரியும் எங்கன்னு. அவளை தொழில இருந்து இங்க கூட்டிட்டு வந்தேன். நகை நட்டு பணம் எல்லாம் கொடுத்து அவளுக்கு அவ்வளவு மரியாதையா வச்சிருந்தேன். என்ன விட்டுட்டு ஓடி போயிட்டான். அண்ணா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கண்ணா. அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறோண்ணே. அவளை எங்க பார்த்தாலும் கொன்னுடு. மந்தாரண்ணன் ரொம்ப கோவமா இருக்காரு. அவருடைய எல்லா ஆட்களும் உன்னதான் தேடிட்டு இருக்காங்க. நீ ஒன்று பண்ணு, கொஞ்ச நாளைக்கு நீ இங்கேயே ஒளிஞ்சிரு. எப்போ நிலைமை கொஞ்சம் சரியாகுதோ அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் இங்கிருந்து போயிடலாம். சரியா? ஏய் மோகன், ஏய் நிறுத்துடா. எங்க போற? அந்தண்ணா, நீங்க எங்க? ஏன் ரோடு உங்க அப்பனுதா? அட இல்லடா, நான் சும்மா தான் கேட்டேன். உன் அண்ணி ஓடி போயிட்டான்னு உனக்கு தெரியும்ல. அது வந்து நான் மறந்து போயிட்டேனா. நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். என்ன விஷயம் மோகன்? இன்னைக்கு காலங்காத்தாலேயே ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிட்ட? அது வந்து ஆட்டோடைய டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. நான் அதை பஞ்சர் போட போயிருந்தேன். ஓ சரி சரி சரி, எங்களை கொஞ்சம் முன்னாடி விட்டுரு. சரிண்ணா, உட்காருங்கண்ணா. வண்டி எடு, கிளம்புடா. வந்தார்ண்ணா, எல்லா இடத்துலையும் பார்த்துட்டோம். மோனிகா நீ எங்கேயும் கிடைக்கல. ஆமா, ஒருவேளை இப்படி இருக்குமோ? அவங்க இந்த ஊரை விட்டே போயிருப்பாங்களோ? ஊரை விட்டு போனாலும் நாட்டை விட்டு போனாலும் அவளை பாக்குற இடத்துல வெட்டு வேண்டாம். டேய், நீ என்ன பின்னாடி பார்த்து ஓட்டிட்டு இருக்க? சாகடிக்க போறீங்களா? முன்னாடி பார்த்து ஒழுங்கா ஓட்டுறா. வேகமா போடா. வா, பார்த்து வா. அண்ணா இதை பாருங்க, இதை கொஞ்சம் பாருங்களேன். இதை பாருங்க. என்னது இது? இந்த வேலையை எப்பல இருந்து ஆரம்பிச்சேன்? இது எங்க இருந்து கிடைச்சது? இது இவன் ஆட்டோவுக்கு பின்னால இருந்ததுப்பா. டேய், என்னடா இது? வளையல் ரொம்ப சின்னதா இருக்கு. யாருக்கு இது? அட அண்ணா, இது என்னோடது இல்லைண்ணா. அது வந்து இதை நான் என் தங்கச்சிக்காக வாங்கிட்டு வந்தேனே. 2 நாள் அவ இங்க வரேன்னு சொன்னாதான். ஓ சரி சரி, தங்கச்சி வரல. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கான்னு என்கிட்ட சொன்னதே இல்ல. அது வந்து நான் மறந்து போயிருப்பேன் சொல்றதுக்கு. ஆமா, உனக்கு ஏன்டா இப்படி வருக்குது? என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைண்ணா, வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல, அதான் கொஞ்சம் வெறுக்குது. இன்னைக்கு அவ்வளவா வெயில் இல்லையே. ஏய் போதும்டா, போதும் விடு. நல்ல அண்ணன்டா நீ. போய் உன் தங்கச்சியை பாத்துக்க. நாங்களும் அவளை கேட்டதா சொல்லு. சரி, கிளம்பு. சரிங்க. இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல்.